அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே வணக்கம். ஜூலை மாத ராசி பலன். ஜூலை மாதம் சிம்மராசியில் கிரகங்கள்: ராசியில் கேது, 7இல் ராகு, 8இல் சனி, 10இல் செவ்வாய், 11இல் சூரியன், புதன். விரய ராசியில் குரு, சுக்கிரன். ராசியில் கேது இருப்பதால் அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். 7ஆம் இடத்தில் ராகு, சிலருக்கு கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் வரலாம். அஷ்டமத்தில் சனி, உடலில் அறுவை சிகிச்சை, கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி போன்றவை வரலாம். உடல் நலனில் கவனம் தேவை. பெண்களுக்கு அறுவை சிகிச்சை போன்றவை நடக்கலாம். 10இல் செவ்வாய், நில புலன்களால் ஆதாயம் உண்டாகும். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு தாங்கள் விற்பீர்கள். சகோதர ஒற்றுமை உண்டு. உத்தியோகத்தில் உயர்வு பெறுவீர்கள். உழைப்பும் அதிகம், அதே நேரத்தில் உயர்வும் பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் சூரியன், புதன். அரசாங்க காரியங்கள் அனைத்தும் நல்ல விதத்தில் முடியும். சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம். வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் அரசாங்க வேலைக்கு தாராளமாக முயற்சி செய்யலாம். வேலை இழந்தோருக்கு நல்ல விதத்தில் வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகள் நன்கு புகழ் பெறுவர். கட்சிக்குள் அவர்களுக்கு நல்ல புது பதவிகள் கிடைக்கும். அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். விரய ராசியில் குரு இருப்பதால் பண செலவுகள் திடீரென பண செலவுகள் உண்டாகும். விரயத்தில் சுக்கிரனும் இருக்கிறார். பணம் போட்டு செலவாகும். அஷ்டமத்து சனி என்பதை மறந்துவிட வேண்டாம். தினமும் கோயிலுக்கு செல்லுங்கள். இஷ்ட தெய்வத்திற்கு தீபம் ஏற்றுங்கள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். அஷ்டமத்து சனி முடியும் வரை மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக சிம்ம ராசி பெண்கள் தான் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். 8இல் சனி என்பதால் அஷ்டம், கஷ்டம், நஷ்டம். உடலின் முக்கியமான பகுதிகள் பாதிக்கப்படலாம். மிக கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். ஏழைகளுக்கு அன்னதானம் அளியுங்கள். பெரும்பாலும் 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் ஆயுள் ஸ்தானம் என்போம். ஆயுள் ஸ்தானம் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் என்போம். ஆக சற்று கவனமாக இருங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்லுங்கள். பாத்ரூம் செல்லும்போது கவனமாக செல்லுங்கள். பிள்ளைகளிடம் கனிவாக பழகுங்கள். உத்தியோகம் செய்யும் இடத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கும். சற்று முரண்பாடாக இருப்பார்கள். விட்டு பிடியுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.